ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான கேம்பங் கிராமத் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மாயா அப்படின்ற பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கலனா பேரலைஸ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க கிட்ட போதுமான பணம் கிடையாது. அந்த பொண்ணுடைய தாத்தா அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீ பொண்ணை கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வா, கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு போனால் ஏகப்பட்ட அமானுஷ ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஜோகர் அப்படின்ற ஒரு நபர் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணி இருக்கிறதுக்கான தடயமெல்லாம் நமக்கு தெரியுதுங்க. முட்டை மற்றும் கெடாயோடைய தலையை பாத்தீங்கன்னா படையெல்லாம் வைக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த இடத்தை கிளீன் பண்றதுக்காக தான் ஜோஹர் அப்படின்ற ஒரு நபர் அந்த இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்தை கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அந்த இடத்தை கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது கையெல்லாம் ஒரு மாதிரி புழுவா இருந்துகிட்டு இருக்குதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க அந்த படையில படைச்சாங்க இல்லையா, யாருக்காக படைச்சாங்களோ அவங்க அந்த படையில ஏத்துக்கல ஏற்றிருக்குங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சூனியக்காரி வரா. அந்த சூனியக்காரிக்கு பெருசா கண் பார்வை இல்ல போலங்க. அந்த சூனியக்காரி கிட்ட இவன் கேட்கறான், எவ்வளவு நாள் தான் இந்த இடத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு விடுகாலம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சூனியக்காரி சொல்றா, இது ஒரு புனிதமான இடம், இந்த இடத்தை நடத்துறதுக்கு இன்னொருத்தங்க வர வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும், நீ பெருசா வருத்தப்படாத, இந்த இடமே அவங்கள தேர்ந்தெடுக்கும், கண்டிப்பா அவங்க வருவாங்க, இங்கிருந்து போனவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சூனியக்காரி சொல்றாங்க. ஜோகர் சொல்றான், இந்த கிராமமே வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு கிராமமா மாறிடுச்சு, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு கேட்க, பொறுமையாரு, கண்டிப்பா வருவாங்க, உன்னை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சூனியக்காரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இவங்க பேசல, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இந்த படத்தோட பேரு கேம்பங் கெராமட். இதற்கான மீனிங் என்னன்னா புனிதமான கிராமம் அப்படின்றது தான் அர்த்தம். புனிதமான கிராமம் அப்படின்னு அந்த சூனியக்காரி தான் சொல்லிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா மாயா அப்படின்ற பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கா. மாயாவோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம், டாக்டர் சொன்னாங்க காயமெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்ட்டு, மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வில்லேஜுக்கு வரணும்னு இல்ல, நீங்களும் இங்க வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம், கூட பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப மாயாவோடைய பிரதர் உள்ள போறான். அவனும் MBBS தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு மாயாவோடைய ஹெல்த்தை பத்தி சொல்றான். அடிப்பட்டதுல மாயாவோடைய லெக்லயும் ஸ்பைன்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிராக்சர் ஆயிருந்துருக்குது. உடனடியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். அப்படி பார்க்கல அப்படின்னா இவ கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இமீடியட்டா இவளுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். பட் இவளுடைய சர்ஜரிக்கு என்னுடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் பத்தாது, உடனடியா நம்ம மணி அரேஞ்ச் பண்ணியே ஆகணும், மாயா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாயாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற வழியே இல்ல, நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம உன்னுடைய தாத்தாவும் பெருசா எந்த உதவியும் செய்ய மாட்டாரு, ஏன்னா அவருக்கு நம்ம குடும்பத்தை பிடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி மாயாவோட அம்மா சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே விடி அப்படின்ற பொண்ணு உள்ள வரா. சோ இவளும் பாத்தீங்கன்னா மாயாவோடைய சிஸ்டர் தான். ராத்திரி ஃபுல்லா நீங்க தான் பக்கத்துல இருந்து மாயாவை பாத்துக்கிட்டீங்க, அதனால நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் பக்கத்துல இருந்து மாயாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த விடி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு கேட்டுட்டு மாயாவோடைய அம்மாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மாயா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாயாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருக்குதுங்க. அந்த டேபிள் டிராயரை ஓபன் பண்றா. அப்படி அந்த டிராயர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த டிராயருக்குள்ள ஒரு வினோதமான பாக்ஸ் இருக்குதுங்க. அது மந்திரிக்கப்பட்ட பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது டோர் ஓபன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க உள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. பட்டுன்னு அந்த பாக்ஸை உள்ள வச்சுட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. எந்த அசைவுமே இல்லாம படுத்து கிடந்த இந்த மாயா பாத்தீங்கன்னா பட்டுன்னு விடியோட கையை பிடிக்கிறா. ஆனா அந்த கை பார்க்கறதுக்கு ஒரு சாத்தானுடைய கை மாதிரி இருக்குதுங்க. அதை பார்த்து இந்த விடி மறந்து போயிடுறா. படுத்து கிடந்த இந்த மாயா அப்படியே பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது விடிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த விடியோட கையை பிடிச்சு அப்படியே பயங்கரமா நெருக்கிட்டு இருக்கா. இவ வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த எர்லின் அப்படின்ற அந்த பையன் உள்ள வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிருதுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றதற்கான எந்த ஒரு தடயமே இல்லைங்க. மாயா அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறா. அப்பதான் இந்த விடின்ற பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி மாயா கண்ணு முழிச்சா, அவ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வினோதமா இருந்தா, அவ என் கையை பிடிச்சு நெருக்குனா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு இந்த விடியோட அண்ணன் சொல்ல, அதுக்கு இந்த விடி சொல்றா, எனக்கு என்னமோ மாயாக்கு ஆக்சிடென்ட் மட்டும் ஆகல, அதை தாண்டி அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன பேய் பூதன் ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி விடி சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே உன்னோட கற்பனை தான் அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்லிடுறான். இப்போ இந்த மாயா அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு இவங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுனால டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ மாயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க.
சொல்றாங்க. மாயாவோட அம்மா சொல்றாங்க, மாயாவை இனிமேல் நம்ம வீட்ல இருந்தே பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறேன், ஒரு கிரவுட் ஃபண்டிங் மாதிரி ரெடி பண்ணலாம், அதுல ரைஸ் ஆகிற பணத்தை வச்சு மாயாவோட ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எர்லின் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் நான் வீட்லயே வந்து மாயாவை செக் பண்ணிட்டு போக சொல்றேன், அவர் நியூராலஜிஸ்டா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே மாயாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு நீயும் ஒரு டாக்டர் தான், மத்தவங்க கிட்ட உதவி கேட்காம நீ எப்படி உன் தங்கச்சியை பாத்துக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. இப்போ இந்த டாக்டர் பையனும் விடியும் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விடி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயாவோடைய அம்மா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளியாட்களா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பசங்க மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க என்னதான் மாயாவை குணப்படுத்துறதுக்கு உதவி செஞ்சாலும் ஆனா வெளியாட்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, திட்டுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயா அவங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் அவங்க கணவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த பையனும் பொண்ணுங்க. அதனாலதான் மாயாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மேல பெருசா பாசமே காட்ட மாட்டேன்றாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் மாயா மேலேயும் மாயாவுடைய அம்மா மேலேயும் நேச்சுரலான பாசத்தை தாங்க வச்சிருக்காங்க. சரி விடு, அவங்க கிடக்குறாங்க, நம்ம மாயாக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இந்த பையன் கேட்கறான், ஹாஸ்பிட்டல்ல என்னமோ பார்த்தேன்னு சொன்னல, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இந்த விடி சொல்றா, எனக்கு என்னவோ மாயா இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஆக்சிடென்ட் கிடையாது, மாயாவை என்னவோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அது மாயா கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் பையன் சொல்றான், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, மெடிக்கல் ரீதியாக தான் அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அதையும் இதையும் திங்க் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஆனாலும் இந்த விடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டாக்டர் பையன் சொல்றான், உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, எனக்கு இது மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி நீ ஒழுங்கா தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி நானும் உன் ரூம்லயே தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். ராத்திரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாயா மட்டும் எங்கேயோ நடந்து போற மாதிரி மாயாவோட அம்மாக்கு தெரியுதுங்க. மாயா எங்க போற நீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு மாயாவோட அம்மா பின்னாடியே வராங்க. திடீர்னு மாயா திரும்பி பாக்குறா, அவளுடைய பார்வையே ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அவ கால்ல எல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து காமிச்சு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, பேய் மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து மாயாவோடைய அம்மா மிரண்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா மாயா மாயான்னு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு விடி கண் முழிக்கிறா. கண் முழிச்சு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே ரூமை விட்டு எழுந்திருச்சு வெளியில வரா. மாயாவோட ரூமுக்குள்ள மாயா நார்மலா படுத்து கிடக்குறா. அவன் மேல ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மிரர்ல நமக்கு தெரியுதுங்க. மாயா மூச்சு திணறத பார்த்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இந்த விடி அந்த மாயாவோட ரூமுக்குள்ள நுழையிறாங்க. பட்டுன்னு ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. அப்படியே திரும்பி பார்த்தா மாயா மேல அந்த கருப்பு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்கி நம்ம விடியை நோக்கி நடந்து வருது. அதை பார்த்து இவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கத்துற சவுண்டை கேட்டு இந்த டாக்டர் பையன் கண்முழிச்சிடறான். அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வரான். பார்த்தா மாயாவோடைய அம்மா மாயாவோடைய நடவடிக்கையை பார்த்து பயங்கர ஷாக் ஆனாங்க இல்லையா, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருந்திருக்காங்க. என்னம்மா நீங்க எங்க தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மாயாவோட அம்மா எழுப்பி விட்டுட்டு தங்கச்சியை காணோன்னு தேடிட்டு மாயா ரூம்குள்ள வந்து பார்த்தா தங்கச்சி மாயா ரூம்குள்ள தான் இருக்கிறா. இந்த விடிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ திருப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா. இல்ல நீ கத்துற சவுண்டு கேட்டு தான் நான் எழுந்து ஓடி வந்தேன் அப்படிங்கும்போது, கத்துனா நான்லாம் அப்படி கத்தவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. பேசிட்டே இவ பாட்டுக்கு எழுந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. ஒருவேளை அந்த பேய் அவளை அட்டாக் பண்ணிருச்சா, இல்ல அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொன்னா அண்ணன் இது மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்றதுனால நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எதுவுமே சொல்லாம இவ பாட்டுக்கு எழுந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு தெரியுது. அடுத்த நாள் காலையில மாயாவோடைய அம்மா பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு போனை போட்டு, மாயாக்கு உடல்நிலை மட்டும் பிரச்சனை கிடையாது, அதை தாண்டி அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, சிட்டியை விட வில்லேஜ்ல ட்ரீட்மெண்ட் நல்லாவே கிடைக்கும், அதனால பொண்ணை கூப்பிட்டுட்டு வில்லேஜுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இருமுறாருங்க. அவர் இருமுற சத்தத்தை கேட்டு மாயாவோட அம்மா கேக்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நீ என்ன பத்தி ஒன்னும் அக்கறைப்பட தேவையில்ல, ஃபர்ஸ்ட் உன் பொண்ணை ரெடி பண்ற வழியை பாரு, நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன், நாளைக்கு அங்க வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாருங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் பையன் அங்கிருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். போனை கட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்துருதுங்க. உடனடியா அந்த இடத்துக்கு ஓடி வந்து விடி அந்த இன்ஹேலர்லாம் கொடுத்து சரி பண்ணி விட்டுறா. இந்த டாக்டர் பையன் வீட்டுக்கு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து மாயாவோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ண சொல்றான். மாயாவோட உடல்நிலையை செக் பண்ணி பார்த்த டாக்டர் பாத்தீங்கன்னா இது ஒரு மிராக்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அசையவே முடியாது அப்படின்ற நிலையில இருந்தவ தான் மாயா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனால எழுந்து நடக்கவெல்லாம் முடியுது. இனிமேல் இவளுக்கு வீல் சேர்லாம் தேவையில்லை, இவனால நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இந்த டாக்டர் பையன் சொல்றான், என்னால இதை நம்பவே முடியல, இது ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி மாயாவோடைய அம்மா இந்த டாக்டர் பையன்ட்ட வந்து பேசுறாங்க, நாளைக்கு காலையில உன்னோட தாத்தா வந்துருவாரு, அதனால மாயாவோடைய பேக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றியா அப்படிங்கும்போது இந்த பையன் சொல்றான், ஏமா இந்த பிளானை வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா, ஏன்னா டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனதுல மாயாவோடைய உடல்நிலை கொஞ்சம் தேறிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாரு, இப்போ போயிட்டு நம்ம வில்லேஜ் அது இதுன்னு எதுக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கிருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே அப்படிங்கும்போது அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உன் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது, வில்லேஜுக்கு போனோம்னா கண்டிப்பா ஒரு குணப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்ல இந்த பையன் சொல்றான், அம்மா நம்ம மாடர்ன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ
போயிட்டு வில்லேஜ்ல அதையும் இதையும் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்றது மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி மாயாவோட அம்மா சொல்லிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க அம்மா சொல்ற பேச்சு தான் இவங்க கேட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு விடி வரா. இந்த அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எப்போதுமே நமக்கு எதிராக தான் இவங்க முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த டாக்டர் பையன் சொல்றான், அவங்களோட மனசுக்குள்ள 1000 தாட்ஸ் இருக்கும், அதனால தான் நமக்கு எதிராக அவங்க முடிவுகளை எடுக்கிறாங்க போல. சரி, அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை, எனக்கு இந்த தாத்தாவோடைய வில்லேஜுக்கு போறதுலாம் விருப்பமே கிடையாது, அம்மா அவ்வளோ தூரம் சொல்றதுனால தான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டர் பையனோட கால் கிட்ட பேக் எல்லாம் இருக்குதுங்க. இது யாருடைய பேகு, இதெல்லாம் உன்னோடதா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இந்த விடி சொல்றா, என்னோடது இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே இதெல்லாம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்ல, அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல விடி பார்த்தா இல்லையா மந்திரிக்கப்பட்ட பாக்ஸ், அந்த ஒரு பாக்ஸ் அதுல இருக்குதுங்க. இதை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி விடி சொல்றா. உடனே அந்த பாக்ஸை இந்த பையன் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஓபன் ஆயிருது. உள்ளுக்குள்ள மரக்கட்டையால செய்யப்பட்ட ஒரு கருப்பு கலர் பொம்மை இருக்குதுங்க. அந்த பொம்மையை பார்த்த உடனே இந்த விடி பயங்கர ஷாக் ஆவரா. தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்றா, இதே மாதிரியான ஒரு கிரியேச்சர் தான் ஹாஸ்பிட்டல்ல மாயா கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பையன் கையில இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை பொம்மை பட்டுன்னு பறந்துருதுங்க. பட்டுன்னு அவங்களோட ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. மாயாவோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. அங்க கட் பண்ணா மாயாவோட ரூம்குள்ள அவ ஒரு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துக்கு மாயாவோட அம்மா போறாங்க. மாயா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மாயாவோடைய வாய்ஸ் அப்படியே பீ வாய்ஸ் மாதிரி கேட்க ஆரம்பிக்குதுங்க. மாயா, நான் அவனோட அம்மா வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ அப்படியே திரும்புறா. அவளோட தலை பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடா இவ இப்படி விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, மாயா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாயாவோட அம்மா கேட்கறாங்க. உடனே இந்த மாயா அங்க இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவ காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கட்டை எல்லாத்தையுமே கிழிச்சு எறிறா. அதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை குத்தி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சாவு சாவு அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த டாக்டர் பையனும் தங்கச்சியும் அந்த ரூம் டோரை உடச்சி வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய கிட்டாரை எடுத்து மாயாவோட மண்டையிலேயே ஒரு போட்டு போட்டுறாங்க. அப்படியே மாயா மயங்கி விழுந்துடுறா. மாயாவோட அம்மாவை காப்பாத்திட்டாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரியலங்க. அடுத்த நாள் காலையில இந்த மாயா ரொம்ப நார்மலா தாங்க இருந்துகிட்டு இருக்கா. மாயாவுடைய தாத்தா இவங்களை எல்லாம் வில்லேஜுக்கு கூட்டு போறதுக்காக வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த வண்டியில கூட்டிட்டு போய் மாயாவை உட்கார வைக்கிறாங்க. அப்ப மாயாவோட அம்மா கேக்குறாங்க, அப்பா இது யாரோடைய வண்டி அப்படின்ட்டு. தாத்தா சொல்றாருங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வண்டியில ஏறு, நான் வில்லேஜுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்றாருங்க. மாயாவோட தாத்தா யார்கிட்டயுமே ஒழுங்கா பேச மாட்டேன்றாரு. அப்படியே இவங்க அந்த கிராமத்தை நோக்கி கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தாத்தாக்கு தெரிய வருது. தாத்தா சொல்றாரு, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே யூஸ்லெஸ், அவங்களால இந்த கிராமத்தினர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல, சரி அத்தை விடு, நீ வண்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த கிராமத்துக்கும் வந்து ரீச் ஆகுறாங்க. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாத அது ஒரு அட்டு கிராமங்க. அந்த கிராமத்துக்கு தான் இவங்க வராங்க. வண்டியை விட்டு இறங்கின உடனே மாயாவோடைய அம்மா தாத்தா கிட்ட சொல்றாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்ததுப்பா, இப்பதான் நான் வரேன், அம்மாவையும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாரு, உன்னை யாரு நகரத்தை சார்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ண சொன்னது, அதனாலதான் உன்னோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா மாறிடுச்சு, உன் புருஷன் உனக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் எதையும் விட்டுட்டு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் நமக்கு புரிய வருது, மாயாவோட அம்மா அவங்க பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாம தான் மாயாவோட அப்பாவை திருமணம் பண்ணாங்க போல. அதனாலதான் தாத்தாக்கு மாயாவோடைய அம்மா மேல கோவம் இருந்துட்டே இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இவங்க அப்படியே இந்த கிராமத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆப்போசிட்ல இந்த ஜோகர் வந்துகிட்டு இருக்காருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் தான். இவர் யாரு அப்படின்ற மாதிரி மாயாவோட அம்மா கேட்க, தாத்தா சொல்றாரு, இந்த புனித இடத்தோடைய பாதுகாவலனா இவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. புனித இடம் சொல்றாங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு விடி இந்த டாக்டர் பையன்ட்ட கேட்க, இந்த டாக்டர் பையன் சொல்றான், அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ், அதைத்தான் புனித இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டு பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அதுதான் உண்மையாட்டு இருக்குதுங்க. இப்போ மாயாவுடைய பாட்டியை வந்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இந்த டாக்டர் பையன் கிட்டையும் விடி கிட்டையும், நீங்க இக்காரணத்தை கொண்டும் அந்த புனித இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரிங்க நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ராத்திரி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாயாவோட அம்மா பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட கேட்கறாங்க, இந்த வில்லேஜ் முன்ன மாதிரி இல்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல பிளேக் அட்டாக் நடந்திருக்குதுங்க. இந்த பிளேக் நோயால பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இந்த கிராமத்திலேயே இறந்து போயிட்டாங்க. சில பேர் வெளியூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அதனாலதான் இந்த கிராமம் அழிவோட விளிம்புல இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு
பாட்டி சொல்றாங்க. இந்த விடி சொல்றா, பாட்டி சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கும்போது, சரி அத்தை விடு, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கொண்டு போய் விற்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்குதுங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவங்க எல்லாரும் இந்த கிராமத்துல வாழ்ந்தவங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த விடி சொல்றா, இவங்களையெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்த மாதிரி இருக்குதா, எங்க பார்த்த அப்படின்னு கேட்கும்போது, நாம இந்த ஊருக்கு வந்தோம் இல்லையா, அப்போ இவங்களையெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது, நாம இந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது ஊருக்குள்ள ஒரு பயலும் இல்லை, நீ யாரை பார்த்த அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. அப்போ இவங்க நடந்து வரும்போது இந்த கிராமத்தினர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருமே நிஜம் இல்லை போல, விடியோட கண்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க போல. அங்க ஒரு தாத்தாவுடைய போட்டோ மட்டும் தனியா இருக்குங்க. அந்த தாத்தாவை தவிர மற்ற எல்லோரையுமே நான் இந்த கிராமத்துல பார்த்தேன், நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த விடி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இவ ஏதோ உளறிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கொண்டா, நானே கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு வரான். இந்த டாக்டர் பையன் மாயாவோட அம்மா கிட்ட சொல்றான், நான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும், அதனால நான் நாளைக்கே ஊருக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டா மாயா உடம்பு சரியில்லாம இருக்கிறா, உன்னோட தங்கச்சிக்காக கூட உன்னால இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம மாயாவோடைய பாட்டி சொல்றாங்க, அவனை கம்பல் பண்ணாதீங்க, அவன் போறதுனா போட்டும், ஏன்னா டாக்டர்ஸ்னால இந்த வில்லேஜ்ல எந்த பயனுமே இல்ல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இந்த கிராமத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா இங்கிருந்து 6 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்காது, டெலிஃபோன் இருக்காது, டாக்டர்ஸ் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிராமம் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டிருந்த அந்த டைம்ல டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஆனா இந்த கிராமத்தினர்கள் யாருக்குமே டாக்டர்ஸ் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. திடீர்னு ஒரு நாள் இங்க வந்த டாக்டர்ஸ் எல்லாம் மாயமா மறைஞ்சிட்டாங்க. இன்னி ஒரே வாரத்துல அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் உருவாச்சு. இந்த கிராமத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த பிளேக் நோயும் போயிடுச்சு. அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் லாயலா இருந்தாங்க, அதனால நம்ம குடும்பத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நோயுமே வரவே இல்லை, நம்ம குடும்பத்தை அது பாதுகாத்துச்சு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம டாக்டர் பையன் பாத்தீங்கன்னா, இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு, ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த தாத்தாக்கு கோவம் வந்துருது, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இப்படிதான் பேசுவியா, அந்த புனித இடம் எங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு உனக்கு தெரியுமா, நாளைக்கு நீ பாப்ப, மாயாவை அங்க கொண்டு போவோம், மாயாக்கு அது என்ன கொடுக்குது அப்படின்னு உனக்கே தெரியும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ இந்த மாயாவை தனி ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இந்த வீடியோ வந்திருக்காங்க. வந்தவ சாப்பாட்டை அங்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாங்க அந்த மந்திரிக்கப்பட்ட பிளாக் பாக்ஸ். அது எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு கருப்பு உருவம் விடிய அந்த துணிங்களுக்குள்ள இழுத்துட்டு போயிருதுங்க. அவ பயங்கரமா சத்தம் போடுறா. அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் பையன் ஓடி வரான். உள்ள வந்து பார்த்தா மாயா ஒரு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கா. இப்பதான் முறையா மாயா இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கிறத இந்த டாக்டர் பையன் பாக்குறான். கையில அந்த சப்போர்ட் ஸ்டிக் கூட இல்லாம எப்படி இவனால ஸ்டேபிளா நிக்க முடியுதுன்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாயா அப்படியே நடந்து வரா. என்னால நடக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி பேய் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கா. தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கியா, அவ அப்பவே வெளியில போயிட்டா, அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விடி பாத்தீங்கன்னா பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போதே நம்ம டாக்டர் பையனுக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் பையனை இந்த மாயா அட்டாக் பண்றதுக்கு பாக்குறாங்க. விடு மாயா விடு மாயா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறா. இந்த டாக்டர் பையன் அந்த டோர் கிட்ட நின்னுட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த கருப்பு கலர் பேய் நின்னுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து இவன் மறந்து போயிடுறான். உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக் எடுத்து அடிக்கிறதுக்காக ஓங்குறான். கரெக்டா வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. மாயாவையே அடிக்க பாக்குறியா நீயே அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு அது மாயாவா தான் தெரியுது. இப்பதான் இந்த விடி சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்றதையே இந்த டாக்டர் பையன் உணர ஆரம்பிக்கிறான். தாத்தா பாட்டி மற்றும் மாயாவோடைய அம்மா கிட்ட இவன் சொல்றான், இங்க இருக்கிறது மாயாவே கிடையாது, இவ ஒரு டெவில், இவளோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். புனித இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி போனீங்களே, அந்த ஒரு புனித இடத்தினாலதான் இவளுக்கு இந்த ஒரு கண்டிஷன் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு குணமாயிட்டு இருந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து இப்ப பாருங்க இவளோட நிலைமை என்னன்னு. விடி வேற இப்ப காணாம போயிட்டா, விடியை நான் கண்டுபிடிக்கணும், விடிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம மாயாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க இந்த சூனியக்காரி அப்படின்னு ஒரு லேடி நம்ம பார்த்தலையா, அந்த லேடி பாத்தீங்கன்னா சில மந்திர வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பண்றதின் மூலமா மருத்துவத்தினால குணமாக்க முடியாத பல விஷயங்களை இந்த ஒரு செயல் மூலமா குணமாக்கிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாயாக்கு ரொம்பவே பயமா இருக்குதுங்க.
மாயாவோட அம்மா நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் பையன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸை தூக்கிட்டு அந்த ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறான் தன்னோட தங்கச்சியை தேடி. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஜோஹர் வரான். மாயாக்கு அந்த புனித இடத்துல பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அது நடக்கும்போது எல்லாரும் வீட்டுல இருக்கணும், உன்னை யாரு வெளியில வர சொன்னா, இந்த டைம்ல எல்லாம் வெளியில சுத்தக்கூடாது, வீட்டுக்கு போ, அதெல்லாம் உன்னால ஃபாலோ பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அது மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னால இப்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, என் தங்கச்சியை காணோம், என்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸை அந்த ஜோஹர் கிட்ட காட்ட, அந்த ஜோஹர் பாத்தீங்கன்னா அதை விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ஜோஹர் சொல்றான், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா, நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி வராங்க. ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது நாள் வரைக்கும் நான் உனக்கு லாயலா இந்த சேவையை செஞ்சேன், இத்தோட என்னுடைய கடமை முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ நான் கொடுத்ததெல்லாம் ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த புனித இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு உருவம் எழுந்து நிக்குதுங்க. இருக்கிறவங்க எல்லாம் செத்து போக, செத்தவங்க எல்லாம் மீண்டும் உயிரோடன் வர நீ தான் வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சூனியக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தம் இந்த சூனியக்காரி மாயாவை குணப்படுத்துறதுக்காக ரிச்சுவல் பண்ணல, வேற ஏதோ சம்பவத்துக்காக தான் ரிச்சுவல் பண்ணியிருக்கிறா போல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஜோஹரோட வீட்டில் உட்காந்து இந்த பாக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸ் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்க, இந்த டாக்டர் பையன் சொல்றான், மாயாவை முறையா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த பாக்ஸ் கிடைச்சது, இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னு சொல்ல, அது வெறும் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆக்சுவலா அது ஆப்ஜெக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்போ என்னதான் இது அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இதுக்கு பேர் ஏதோ ஜெங்கலாட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஒருத்தங்களை ஃபாலோ பண்றதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு விஷயமாமா. என்னங்க சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு இந்த டாக்டர் பையன் கேட்க, இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்க மாயாவை ஃபாலோ பண்றதுக்காக யாரோ இதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க, உங்க மாயா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் பையனுக்கு தூக்கி வாரி போடுது. இது இந்த வில்லேஜில் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம். அதாவது ஒருத்தங்களுடைய சோலை அந்த புனித இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய சிஸ்டர் மாயாவை அந்த புனித இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜோஹர் சொல்றான். எனக்கு ஒன்றும் புரியலங்க, இதனால என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இந்த ஜோஹர் சொல்றான், இந்த ஒரு மர்ம பொட்டியை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு எதிராக நம்ம அனுப்பணும் அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இந்த பொண்ணோடைய சோலை எடுத்துட்டு அந்த பொண்ணை கொன்றும். அதுக்கப்புறம் யார் இந்த பொட்டி அனுப்புனாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய ஆயுட்காலத்தை கொடுக்கும். இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மர்ம பெட்டி இரவு நேரங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன மாதிரியா வேணாலும் மாறும், கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோஹர் சொல்றான். நம்ம விடிய வேற காணோம் இல்லையா, இந்த விடி பாத்தீங்கன்னா பயந்து அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளேயே போயிட்டா போலங்க. அதாங்க அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிட்டா போல. இவ்வளவு நேரம் மயக்க நிலைமையில இருந்திருக்கிறா. இப்ப கண் முடிச்சு பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் இருக்குதுங்க. அதை பார்த்து இவ கத்த ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து இந்த டாக்டர் பையனுக்கு சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு எப்படியோ தங்கச்சியை காப்பாத்திடுறான். இப்ப இந்த மாயாவோட அம்மா பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட கேக்குறாங்க, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறமே பொண்ணு குணமாயிருவாளா அப்படின்னு கேட்கும்போது, அதை பத்தி எல்லாம் நீ கவலையப்படாத, பொண்ணு குணமாயிருவா, குடி காமாறு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களோட பேத்தி உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்துகிட்டு இருக்கிறா, ஆனா நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சமாவது உங்க பேத்தி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் அக்கறை இருக்குது, அவ குணமாயிருவா அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு ரூம்குள்ள தூங்கிட்டு இருந்த இந்த மாயா பாத்தீங்கன்னா திடீர்னு பேய் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுடைய கையில இருக்கக்கூடிய நகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல அப்படியே நீளமா வளருதுங்க. எழுந்திருச்சு அவங்க பாட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாவு சாவு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவோடைய அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, தாத்தா அப்படியே போதையிலேயே பட்டுன்னு கீழே விழுந்துடுறாருங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோடைய அம்மா இந்த டாக்டர் பையன் விடி 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயாவோடைய அம்மா சொல்றாங்க, மாயாவோட ரூம்குள்ள தான் பாட்டி இருப்பாங்க, கூட்டிட்டு வா நீயே அப்படின்னு சொல்ல அந்த ரூம்குள்ள போன விடி எதையோ பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா பாட்டி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு மாயா பேயா மாறி அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறா. அதெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடமே ஒரு மாதிரி ஆபத்தான இடமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பையன் என்ன பண்றானா, உடனடியா மாயாவோடைய அம்மாவையும் தன்னோட தங்கச்சி விடியும் கொண்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். விடிக்கிட்ட சொல்றான், அம்மாவையும் தாத்தாவையும் பாத்துக்க, நான் போய் மாயாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு மாயாவோட அம்மாக்கு மூச்சு விட முடியாம போகுது. அவங்களுக்கு தான் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அதனால நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு இன்ஹேலர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடியும் திரும்பவும் அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறா. ரூம்குள்ள போய் இன்ஹேலர் தேடிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி பாத்தீங்கன்னா பேயா மாதிரி அங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கட்டல் கடையில போய் இந்த விடி ஒளிஞ்சுக்கிறா.
இருக்கிறா. ஆனா கட்டல் கடையில யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த பாட்டி பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ரார் எடுத்து அடின்னு அடிக்க அது கையில குத்தி ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. வலி தாங்க முடியாம கத்தாமையே துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த ராடுல இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்துட்டு பாட்டி பட்டுன்னு விடிய கடல் கடையில இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருதுங்க. மூச்சு ஓடுறதுக்கு திணறிக்கிட்டு இருந்த இந்த மாயாவோட அம்மா பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வெளியில் வந்துடுறாங்க. அப்போ மாயா அங்கே பேய் மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பா. மாயாவை நோக்கி அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ காருக்குள்ளே இந்த தாத்தா மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த காரு முன்னாடி இந்த சூனியக்காரி வந்து நிற்பா. செத்தவங்கலாம் உயிரோட வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த தாத்தா கேட்குறாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் சாக போகிற நிலமையில இருந்துகிட்டு இருக்கேன், நான் வாழணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட பேத்தியை கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சேன், ஆனால் எனக்கு இன்னும் குணமாகாமல் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க அந்த சூனியக்காரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சூனியக்காரி அந்த ரிச்சுவல்ஸை அவளுடைய சுய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒருத்தன் வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேய் ஏவி விட்டுட்டு அந்த சூனியக்காரி கிளம்பிடுறா. மாயா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் பார்த்தீங்கன்னா தாத்தாவை போட்டு தள்ளுறதுக்கு பயங்கரமாக துரத்திக்கிட்டு இருக்குது. இப்போ மாயாவை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் பையனை பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹர் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். உன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த அடிச்சு உடைச்சா அட்லீஸ்ட் அந்த மாயாவை தாண்டியாவது அந்த பேய் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனடியாக அந்த இடத்த விட்டு இந்த டாக்டர் பையன் கார்கிட்ட வரான். கார்கிட்ட வந்து பார்த்தா இந்த தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. உதவி செய் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டாக்டர் பையன் பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டாரான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, மணி ரைஸ் பண்ணி அங்கேயே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவன் நல்லபடியாக குணமாயிருவான்னு. நான் சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து இங்கே பாருங்க எல்லாரையும் இந்த பேய் எப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல இந்த தாத்தா அழுகுறாரு. ஃபேமிலியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை மோசமான நிலைமைக்கு தள்ளினதே நீங்கள் தான். உங்களால் என்னோட தங்கச்சி விடியும் காணாமல் போயிட்டா, அவள் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்டியே வைக்கிறாங்க. இந்த கெளுட்டு பைய தாத்தா இருக்கிறாப்புல குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தாப்புல இவர் தான் கைஸ் அந்த மர்ம பெட்டியை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து வச்சதே. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குது. அவருடைய உடல்நிலை சீராகணும், அவருடைய லைஃப்பை லாங் லைஃபாக வாழணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இவர் அந்த மர்ம பெட்டி மூலமாக அந்த பேயை இந்த மாயா பக்கம் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. நினச்ச மாதிரியே பக்காவா பிளான் பண்ணி இந்த வில்லேஜுக்கும் இந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாருங்க. இந்த மாயாவுடைய சோலை அந்த பேய்க்கு சாக்ரிஃபைஸ் பண்றதன் மூலமா இந்த மாயாவுடைய லாங் லைஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தாத்தாக்கு கொடுக்கும். பேத்தின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு மாயா பேயா வந்து அந்த தாத்தாவை அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறா. மாயா கிட்ட இருந்து இந்த தாத்தாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பையன் நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து தங்கச்சியோட சத்தம் கேட்குது. உடனடியாக விடிய காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடி வரான். ஸோ வந்த இடத்துல ஒரு புதகுழிக்குள்ள விழுந்துடுறாங்க. பார்த்தா செத்து போனவங்கலாம் அப்படியே பேயா அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம டாக்டர் பையனை புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஜோகர் மந்திரமெல்லாம் போட்டு எப்படியோ அந்த பேயை ஸ்டாப் பண்ணி நம்ம டாக்டர் பையனை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் இந்த ஜோகர் டாக்டர் பையன்ட்ட சொல்லிடுறான், நீ போ அந்த புனித இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்த அடிச்சு ஓட, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர பேய்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் மந்திரத்தையெல்லாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு அந்த புனித இடம்னு சொல்லக்கூடிய இடத்த அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சூனியக்காரி வந்துடுறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதை பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவள் கேள்வி கேட்குறா. அப்போவே இந்த சூனியக்காரி மந்திரத்தை போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேயை வெளியே வர சொல்கிறா. அந்த பேய் வெளியில் வந்து நம்ம டாக்டர் பையனை அப்படியே அட்டாக் பண்ண பார்க்குது. அந்த நேரம் பார்த்து இந்த வயசான தாத்தா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரியலைஸ் பண்ணார் போல் அவர் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோளாரியை தூக்கிட்டு வந்து அந்த சூனியக்காரி மண்டையிலேயே போட அந்த சூனியக்காரி அப்படியே கீழே விழுந்துடுறா. பட்டுன்னு அந்த பேயும் போயிடுது. இந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே பார்த்தா ஏதோ ஒன்று புதைச்சி வச்ச மாதிரி இருக்குதுங்க. தோண்டி பார்த்தா உள்ள மாயாவையும் இந்த விடியும் இந்த சூனியக்காரி புதைச்சி வச்சிருந்துருக்காங்க. நல்ல வேலை 2 பேர்த்துக்கு உயிர் இருக்குது. உடனடியாக இவங்க 2 பேர்த்தையும் இந்த டாக்டர் பையன் காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தீய வச்சு கொளுத்த அதுக்குள்ளேயே அந்த பேய் சிக்கி சின்ன பின்னமாயிருது. எப்படியோ அந்த கிராமத்துல இருந்து இவங்க எல்லோருமே தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விடி மற்றும் மாயா 2 பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. இந்த ஜோஹரை மீட் பண்றதுக்காக திரும்பவும் இந்த வில்லேஜுக்கு வராங்க. இந்த ஜோஹர் கிட்ட டாக்டர் பையன் கேட்குறான், நீ வந்து அந்த புனித இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சேவை தானே பண்ணிட்டு இருந்த, அது தப்புன்னு தெரிஞ்சு நீ ஏன் வந்து சேவை செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த பேய்க்கு சேவை செய்யறது தப்பு அப்படின்றத உணர்ந்து சரியான பாதைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். என்னால் போக முடியல, ஏன்னா அந்த சூனியக்காரி குறுக்கு இருந்தா. அந்த டைம்ல நீ வந்த உன்னை பயன்படுத்தி என்னோட பாதையை நான் சரியான பாதைக்கு மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக மொத்தம் அந்த பேயோட பிடியிலிருந்து இந்த ஜோஹரும் தப்பிச்சுட்டான். அதே சமயம் நம்ம டாக்டர் பையனுடைய குடும்பமும் தப்பிச்சிருச்சு. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்ல நம்ம மாயாவுடைய அம்மா, பாட்டி, தாத்தா எல்லோருமே இறந்து போயிட்டாங்க போல. அங்கிருந்து தப்பிச்சு வந்தது நம்ம டாக்டர் பையன், அதுக்கப்புறம் விடி மற்றும் மாயா. அட்லீஸ்ட் இந்த மாயாவாது அவங்க அம்மா மாதிரி இல்லாம அண்ணன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.